வெல்கம் பேக் ஃபோக்ஸ். ஸ்குவிட் கேம் சீசன் 3 ஜூன் 27 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீசன் 3 மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்க போகுதான். அது 10வது தான், பட் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் சீசன் 3 எந்த மாதிரி அமைய போகுது, என்னென்ன கேம்ஸை வந்து இந்த சீசன் 3 நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி போன வீடியோட கமெண்ட்ல ஒரு சில பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இந்த 45.6 பில்லியன் வானையும் வின் பண்ணுறதுக்காக 6 கேம்ஸை வச்சிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவான கீஹோன் கடைசியா வின் பண்ணி மொத்த அமௌண்ட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கும். 45.6 பில்லியன் வான் அப்படிங்கிறது இன்னைய டேட்டுக்கு டாலரா கன்வெர்ட் பண்ணும்போது 38.76 மில்லியன் டாலர் வருது. அதுவே நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2,964 மில்லியன் ருபீஸ் வருது. இவ்வளவு அமௌண்ட்டுக்கும் வெறும் குழந்தைங்க கேமை உயிரை பணைய வச்சு விளையாடணும். ஸோ கீகன் ஃபர்ஸ்ட் சீசன்ல வின் பண்ணி அவரோட லைஃபை பார்க்காம அந்த கேம் நடக்கிற பிளேஸுக்கு எப்படியாச்சும் போய் அந்த கேமை வந்து தடுத்து நிறுத்திடணும், அந்த கேமால இனியும் யாரும் சாகக்கூடாது அப்படின்னு அந்த கேமை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அகைன் இவர் உள்ள போய் விளையாடவே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த டைம்ல உள்ள போய் அந்த ஃப்ரண்ட் மேனை போட்டு தள்ளி இந்த கேமுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஹீரோ செகண்ட் சீசன்ல அந்த கேமுக்கு உள்ள போயிருப்பாரு. ஆனா போன இவரு எதுக்கு வந்தோம் அப்படிங்கறத ஒரு கட்டத்துக்கு மேல மறந்து பிளேயர்ஸ் கூட சேர்ந்து இந்த கேமை வந்து பிளே பண்ணிட்டு இருப்பாரு. பட் லாஸ்ட்ல இவரை நம்புறவங்களை கூட்டிட்டு ஃப்ரண்ட் மேனை போட்டு தள்ள ஃப்ரண்ட் மேனையே கூட்டிட்டு போயிருப்பாரு. பிகாஸ் இந்த சீசன்ல ஃப்ரண்ட் மேனுமே பிளேயர் 1 பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. லாஸ்ட்ல பிளேயர் 1ல இருந்து அகைன் ஃப்ரண்ட் மேனா மாறி ஹீரோவோட ஃப்ரண்டை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம ஹீரோவையும் பிடிச்சிருப்பாரு. இதுக்கிடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கேம்ஸ் முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேம் வந்து சீசன் 1ல வந்த மாதிரியே ரெட் லைட் கிரீன் லைட். செகண்ட் கேம்ல வந்து ஃப்ளையிங் ஸ்டோன், காங்கி அதாவது அஞ்சாங்கல், ஸ்பின்னிங் டாப், பம்பரம், அப்புறம் ஜேகி அப்படின்னு ஒரு 3 கேம் இருந்துச்சு. தேர்ட் கேமா மிங்கிள் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேமை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் 1ல இருந்தா அதே ரெட் லைட் கிரீன் லைட்டை கொடுத்திருப்பாங்க. மீதி அதுக்கப்புறம் டல்கோனா, டக் ஆஃப் வார் இதெல்லாம் வந்து மாத்தி இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் முன்னாடியே ஹீரோக்கு தெரிஞ்சதுனால எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இதனால செகண்ட் கேம்ல இருந்து ஃப்ரண்ட்மேன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த கேம்ஸையே வைக்காம எல்லா கேம்ஸையும் மாத்தி மாத்தி வச்சுட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்மேனுமே நம்பர் 1 உள்ள வந்துட்டாரு. ஸோ அதுல வந்து ஒரு 3 கேம்ஸ் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது இன்னும் 6ல 3 கேம்ஸ் இருக்கு. அந்த 3 கேம்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பாத்துருவோம். இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற கேம்ஸ் அப்படியேவும் ஸ்குவிட் கேம் சீசன் 3ல வரலாம், இல்ல கொஞ்சம் மாடிஃபை ஆகியும் வரலாம். இதெல்லாம் ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருந்து அப்படியே பார்த்துருவோம். சீசன் 2 எண்ட்ல இந்த கிரெடிட் சீனை காமிச்சு முடிச்சிருந்தாங்க. இந்த சீன்ல அந்த ரெட் லைட் கிரீன் லைட் கேம்ல இருந்த அதே டாலான யாங்கி அப்படிங்கிற டால் இருக்கு. பட் அது கூடவே மேல் வெர்ஷன்ல இன்னொரு டாலும் இருக்கு. பாத்தீங்களா, டாலு கூட பேரா தான் இருக்கு. சரி, அதை விடுங்க. சோ இந்த டால் பேர் வந்து சார்ல்ஸோ. மோஸ்டா இந்த சீனை வச்சு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய கேம் வந்து ஜாக் அண்ட் ஜில் அப்படிங்கிற ஒரு நர்சரி ரைமை பேஸ் பண்ண ஒரு கேம். இந்த கேம்ல பிளேயர்ஸ் மலைக்கு கீழே இருப்பாங்க. அவங்க கையில ஒரு டைஸ் இருக்கும். அந்த டைஸை உருட்டி விடும்போது அதுல என்ன கலர் விழுதோ அந்த கலர் இருக்கிற பிளேஸ்ல அவங்க போய் நிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னரை சுத்தி விட்டு அதுல என்ன வருதோ அதுபடி நடக்கணும். இதுதான் இந்த ஜாக் அண்ட் ஜில்லோட ஸ்டோரி போர்ட் கேம். பட் இது எந்த அளவுக்கு நம்ம ஸ்குவிட் கேமுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் வெறும் இந்த 2 டால் வந்து ஜாக் அண்ட் ஜில்ல ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி இந்த கேமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜாக் அண்ட் ஜில்லா இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கேம். யூஎஸ் சைடுல இந்த கேம் பாப்புலர். ஸோ இது ஒரு கொரியன் ரிலேட்டட் கேம் இல்ல அப்படிங்கிறதுனால ஜாக் அண்ட் ஜில்லா இருக்க வாய்ப்பு கம்மி தான். வேற என்ன கேமா இருக்கலாம் அப்படின்னா டாங் 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 டேமன். பேரே வித்தியாசமா இருக்குதுல. இந்த கேம் லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கேம்ல 2 பிளேயர்ஸ் அவங்க கையை கேட் மாதிரி மேல தூக்கி பிடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ட்ரெயின் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் போகணும். ரைம்ஸ் நின்னதும் கையை கீழே இறக்கிடுவாங்க. உள்ள மாட்டிக்கிட்ட பிளேயர்ஸ்லாம் அவுட். இதுல அந்த கையை மேல தூக்குறதுக்கு அந்த 2 டாலா இருக்கலாம். ட்ரெயின் சிக்னலையும் டீஸ் பண்ணி இருக்கிறதுனால கிரீன் விழும்போது மூவ் ஆகிற மாதிரியும் ரெட் விழும்போது ஸ்டாப் ஆகிற மாதிரியும், அப்படி ஸ்டாப் ஆகும்போது உள்ள மாட்டிக்கிட்டவங்களெல்லாம் சோல்ஜர்ஸ் வந்து சூட் பண்ற மாதிரியும் காமிக்கலாம். முக்கியமா இது ஒரு கொரியன் கேம். ஸோ அதனால இந்த டாங் 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 டேமன் அப்படிங்கிற கேம் வந்து ஸ்குவிட் கேம் சீசன் 3ல இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேம் வந்து தி மங்கி பாஸ் அப்படிங்கிற ஒரு கேம். அந்த பிளேயர்ஸ் தங்கி இருக்க வால்ஸ்ல வந்து மங்கிஸ் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதன்படி நெக்ஸ்ட் சீசன்ல மங்கி பாஸ் கேம் தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தியரிஸ் இருக்கு. இந்த கேம் சிம்பிள் தான், பட் கஷ்டம். இந்த கேம் எப்படின்னா பிளேயர்ஸ் வந்து கம்பி மேல தாவி தாவி போகிற மாதிரி இருக்கும். இதுல எங்க இருக்கிறவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஆனா ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்க பிளேயர் 222 அந்த வயசான பாட்டி இவங்களாம் எப்படி இந்த கேம்ல சர்வை பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த கேமை வந்து குரூப் கேமாவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, லைக் சீசன் 2ல செகண்ட் கேம் மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு தியரி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரெக்னென்ட் பொண்ணுக்கு வந்து நெக்ஸ்ட் சீசன்ல பெயின் வர மாதிரியும், அவங்களுக்கு அந்த வயசான பாட்டி தன்னோட ஹேர்ல ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி பிரசவம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே தியரிஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த கேம் வந்து ஹியூமன் செஸ். இதுவுமே அந்த பிளேயர்ஸ் தங்கி இருக்க பிளேஸ்ல அந்த செஸ் போர்டுல பிளாக் அண்ட் ஒயிட் இருக்க மாதிரி வால்ல சேம் ஸ்டைல்ல அந்த ஆர்ட் இருக்கும். ஸோ அதனால மேபி ஃபைனல் கேம் வந்து
வந்து ஒரு ஹியூமன் செஸ்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை பேஸ் பண்ணி வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஹியூமன் செஸ் சீசன் 3ல இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2 டீம், ஒரு டீம்லையும் ஒரு பர்சன் அந்த செஸ் பீஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நின்றுட்டு 2 டீம்லையும் ஒரு லீடர் எந்த காயினை நகர்த்தணும் அப்படின்னு சூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். நம்ம ஹாரி பாட்டர்ல கூட இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும். இதுல மேபி அந்த எக்ஸ் வெர்சஸ் ஓ டீமுக்கான ஒரு மேட்சா கூட இருக்கலாம். ஸோ இந்த கேம்ஸ் தான் இப்போதைக்கு சீசன் 3ல வர அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பேஸ் பண்ணி ஜாக் அண்ட் ஜில், அப்படி இல்லை அப்படின்னா லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், அதாவது டாங் 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 டைமண்ட், அடுத்து மங்கி பாஸ், ஹியூமன் செஸ். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ் வந்து சீசன் 3க்கான ஒரு சில ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையுமே பார்த்துருவோம். இந்த பிக்சர்ல பிளேயர் 214 வந்து ஒரு சோல்ஜர் அந்த கர்ஃபினுக்கு இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. பிளேயர் 214 சீசன் 2ல பெருசா காமிக்கல. ஸோ சீசன் 2ல காமிக்காத ஒரு கேரக்டரை எதுக்காக வந்து இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு பிக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சவப்பெட்டியை அந்த பிளேயர்ஸ் தங்கி இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிருந்திருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ டீம் பார்த்து ஷாக் ஆகிற மாதிரியுமே ஒரு பிக்சர் இருக்கு. மேபி அந்த பிளேயர் 214 தான் இந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிளேயர் 214 சீசன் 2ல அந்த அளவுக்கு பெருசா எங்கேயுமே காமிக்கல. அது யாருன்னு கூட தெரியல. பட் இவங்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறத வச்சு பார்க்கும்போது இது வந்து ஹீரோ டீம்ல யாரோ ஒருத்தராக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீசன் 2வோட எண்டிங்ல ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளியிருப்பாரு ஃப்ரண்ட் மேன். ஸோ அவரை இந்த மாதிரி ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு இந்த ரூமுக்கு அமிச்சு இனிமே வந்து யாராவது புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை சொல்றதுக்காக இந்த மாதிரி சவப்பெட்டிக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்கலாம். அடுத்து இன்னொரு பிக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் மேன் வந்து அந்த விஐபி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை காமிச்சிருக்காங்க. இதுல பேக்ரவுண்ட்லாம் வந்து எல்லாமே பிளர் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் சைடுல யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. பிளரா இருக்கிறதுனால யாரு அப்படின்னு தெரியல. ஸோ சீசன் 3ல வந்து கண்டிப்பா அந்த விஐபி அவங்களுடைய பார்ட் வந்து இந்த கேம்ல என்ன அதை பத்திலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் 11ஓட ஒரு பிக்சரை காமிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மாஸ்க் இல்லாம இருக்காங்க. இவங்க நிக்கிற இந்த இடத்த பார்த்தா அந்த ஐலாண்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இவங்க வந்து அந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி தப்பிக்கும் போது பிளேயர் 246 கூட கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவர் உயிரோட இருந்தாரு அப்படின்னா மோஸ்ட்லி அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலா இன்னொரு பிக்சர். இதுல வந்து நம்ம ஹீரோவை அந்த பெட்ல ஹேண்ட் கஃப் மாட்டி உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் அவரு யாரையோ வந்துட்டு கோவமா பாக்குற மாதிரி தெரியுது. ப்ராபபிளி இது வந்து ஃப்ரண்ட் மேனா தான் இருக்கணும். ஸோ அந்த ஃபைட்லாம் முடிஞ்சு ஹீரோவை இந்த மாதிரி ஹேண்ட் கஃப் போட்டு இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்ட் மேன் வந்து மிரட்டுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பிக்சர்ஸை வச்சு பெருசா நம்மளால எதுவும் கெஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சீசன் 3ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் தான் இன்னும் அதிகரிக்குது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபைனலா வந்து ஃப்ரண்ட் மேன் நல்லவரா மாறிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. இந்த சீசன்ல அந்த பிரெக்னன்ட் பொண்ணுக்கும் கொஞ்சம் எம்பத்தி காமிச்சிருப்பாரு. பட் தெரியல நல்லவரா மாறுவாரா இல்ல கடைசியில இவரை போட்டு தள்ளி கேமை ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்ல நம்ம ஹீரோவே ஃப்ரண்ட் மேனா மாறிடுவாரா அப்படின்னு. பட் ஹீரோ ஃப்ரண்ட் மேனா மாறலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இவ்வளோ கஷ்டப்படுறதே அந்த கேம்ல யாரும் சாகக்கூடாது அப்படின்னு தான். ஸோ அவரே இந்த கேமை எடுத்து நடத்தலாம் வாய்ப்பே இல்லை. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கிட் கேமை பேஸ் பண்ணி ஏதாவது தியரிஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது வீடியோஸ் வந்து இந்த ஸ்குட் கேம் ரிலேட்டடாவோ இல்லை வேற ஏதாவது சீரிஸ் மூவிஸ் ரிலேட்டடாவோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் போன வீடியோலுமே நிறைய பேர் கரெக்டாக இந்த கேம்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.